இந்த எக்கோ ஃபங்க்ஷன் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுமே ஒரே வேலையை தான் திட்டத்தட்ட செஞ்சுட்ருக்கு. ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இந்த எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெறும் ஸ்பேஸ், அதை வந்து கன்சிடரே பண்ணாது. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பிஹெச்பி பக்கத்தில் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன், அப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன். ஸோ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதில் கவலையே படாது. ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னோட வெப் ப்ரௌசரில் இதோட அவுட்புட்டை பார்க்குறேன் பாருங்களேன், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸை வந்து கண்டிக்கவே கண்டிக்காது. ஜஸ்ட் நம்ம உள்ளே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே ரன் பண்ணோம். ஸோ இதனால் இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஹெச்பி கோட்ஸை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம எல்லாம் எழுத முடியும். அதாவது மற்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி, நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோன்னா அந்த கோட் புரிகிற மாதிரியான ஒரு கோடை வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து எழுத முடியும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல போய் நான் ஜஸ்ட் என்னோட என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், அண்ட் இந்த இடத்துல என்னோட என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கொஞ்சம் என்டர், என்னுடைய பிஹெச்பி ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த நோட்பேட்++ன்ற இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை நான் பிஹெச்பி கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த டேக் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது அப்படின்றது இது தெளிவாக சொல்லுது பாருங்களேன், இந்த ஒரு மைனஸ் சைன். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது, இந்த ரெட் கலரில் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தமாதிரி நம்ம நெக்ஸ்ட் லைனில் கூட எழுதிக்கலாம். பிஹெச்பி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எரரையும் மென்ஷன் பண்ணாது. இந்த கோடில் இப்போ நான் என்ன கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ கீழே நான் பிஹெச்பி போட்டிருக்கேன் இல்லையா, ஆரம்பித்து முடிச்சு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஹெச்பி இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, இதுக்குள்ளே நம்ம பிஹெச்பியோட எந்த ஃபங்க்ஷன் வேணால் எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் இட் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாறுதலும் இப்போ தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின கோடையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் பிஹெச்பி எடுத்துக்கும். ஸோ எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னா அதுக்கு கவலை கிடையாது. கோட் ஜஸ்ட் இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுது, திரும்பி இன்னொரு வாட்டி நம்ம பிஹெச்பி ஆரம்பித்து முடித்தோன்னா அதையும் ரன் பண்ணிக்கும். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ வந்து பிஹெச்பிக்கு உள்ளே நம்ம வந்து HTML எம்பெட் பண்ண போகிறோம். அதாவது பிஹெச்பி கோடுக்கு உள்ளே நம்ம HTML யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும், இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் நம்மளால் HTML டேக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா hello world 01 கண்டினியூஸாக hello world 02 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் இருக்குது. பட் எனக்கு என்ன வேணும்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் லைனில் hello world 01 ஒன்றும், என்னோட செகண்ட் லைனில் hello world 02 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த இடத்துல போய்ட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்கோ ஃபங்க்ஷன் அந்த இடத்துல போய்ட்டு கடைசியாக ஒரே ஒரு பிஆர் டேக் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிஆர் டேக் நம்ம HTML லாங்குவேஜில் இருக்கிறது. இப்போ நான் என்னோடய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லைனில் hello world 01 இருக்கும், என்னோடய செகண்ட் லைனில் hello world 02 இருக்கும். சிம்பிள். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளால் எல்லா விதமான HTML டேக்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நான் சும்மா ஒரு போல்டு பண்ணுறேனே, போல்ட் டேக், சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே போல்டாக இருக்குது. சூப்பர். அண்ட் ஒன் மோர் HTML டேக். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அண்டர்லைன் டேக் போடுறேன் சும்மா என்னுடைய ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஸோ அண்டர்லைன் டேக் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ இந்த நோட்பேட்++ நம்மளுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்களேன். இந்த அண்டர்லைன் டேக் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு நம்மளுக்கு கிளியராக காமிச்சிருது. அதுமாதிரி நம்மளுடைய போல்டு வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக காமிச்சிருது. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் குறிப்பிட்டு இந்த நோட்பேட்++ டூலை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸோ இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்டர்லைன் வந்திருக்கும். ஸோ இது மூலயமா நம்மளால் பிஹெச்பிக்குள்ளே HTML டேக்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு.